தான் வருகையில் பேனரை பார்த்தவன் அதிர்ச்சியில் உறைந்துதான் போனான். ஒருவேளை மாத்தி அடிச்சிருப்பாங்களோ? வாய்ப்பில்ல. மத்தவங்க இத பார்க்காமையா இருப்பாங்க? அப்போ எனக்கு பார்த்த பொண்ணு நதியாவா? ராஜமாணிக்கம் மாமா பொண்ணுன்னு சொன்னதும் நான் சிவாவதான நினைச்சேன். அம்மா பேசுறப்போ மருமகன்னு சொன்னாங்க, ஆனா பேர் சொல்லல. நானும் சிவான்னு நினைச்சுதானே சரின்னு சொன்னேன். எப்படி இந்த மாதிரி நடந்தது? அங்க இருந்த ஒர்க் டென்ஷன்ல எதையும் கவனிக்காம விட்டுட்டேன். இப்படி எல்லாமே மாறிடுச்சு. சிவா இருந்த இடத்துல என்னால நதியாவை நினைச்சு கூட பார்க்க முடியாது. என தான் வந்த காரிலேயே அமர்ந்து தனக்குள் போராடி கொண்டிருந்தவனை அவன் அன்னை அழைத்தார். பதமுறை அழைத்தும் தன் மகன் கவனிக்காததைக் கண்டவர் டோர் திறந்து அவனை தட்டி அழைத்தார். பின் அவரை கவனித்தவன், அம்மா, உங்ககிட்ட முக்கியமா பேசணும், உள்ள வாங்க என்றான். கஜா, இங்க எல்லாரும் நிக்கிறாங்க, வணக்கம் சொல்லிட்டு போப்பா என்றவரை கவனிக்கும் நிலையில் அவன் இல்லை. அனைவரும் என்னவோ ஏதோ என்ற கலக்கத்தில் நிற்க முத்தரசன் அனைவரிடமும் அமைதி காக்க கூறிவிட்டு தன் மனைவியை சென்று அவனிடம் பேச சொன்னார். என்னப்பா, அங்கிருந்து யார்ட்டையும் எதுவும் சொல்லாம உம்பாட்டுக்கு வந்துட்ட, எல்லாரும் என்ன நினைப்பாங்க உன்னை பத்தி? வைதேகி, அம்மா, என்னம்மா இது? நதியாவா நீங்க எனக்கு பார்த்த பொண்ணு? நீங்க ராஜமாணிக்கம் மாமா பொண்ணுன்னு சொன்னப்ப சிவாவை தான் சொல்றீங்கன்னு நினைச்சேன். என்னது சிவாவா? கல்யாணம் ஆன பொண்ண உனக்கு எப்படிப்பா பேச முடியும்? என்னம்மா சொல்றீங்க? அது எப்ப நடந்தது? என்னப்பா தெரியாத மாதிரி கேக்குற? நீ வெளிநாடு போறதுக்கு முன்னையே நடந்துடுச்சேப்பா. சுசீலா அக்கா பையன் ராமோட. என்னம்மா ராமோடையா? நீங்க என்கிட்ட சொல்லல. கஜா, நாம அவங்கள பத்தி பேச அப்ப எதுவும் இல்லையேப்பா, எந்த உறவும் இல்லாம தானே இருந்தது. அம்மா, எனக்கு தலை சுத்த மாதிரி இருக்கு. ஐயோ, விமானத்துல வந்தது அப்படி இருக்கும்பா. நீ ஓய்வெடு, நான் ஏதாவது குடிக்க கொண்டு வரேன். அம்மா, நான் சொல்றத கேளுங்க. நான் சிவான்றதால தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன். நதியாவை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதும்மா. எனக்கு துளியும் விருப்பம் இல்ல. என்னப்பா இது? நீ என்ன பேசுற? கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது, இப்ப வந்து இப்படி அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ அம்மா, என்ன புரிஞ்சுக்கோங்க. சத்தியமா நான் சிவாவை தான் விரும்பினேன். அவ கூட தான் என் கல்யாணம்னு நினைச்சேன். நதியாவை என்னால சத்தியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதே வீட்டு மாப்பிள்ளையா என்னால போக முடியாதும்மா. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. என்னப்பா நீ இப்படி சொல்ற? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணேன்? அங்கு வந்த முத்தரசன் அவன் கூறியதை கேட்டவர், டே என்னடா பேசுற? பிரிஞ்ச குடும்பம் ஒன்னா சேரணும்னு இந்த ஏற்பாடு கிடையாது. அவங்க வீட்டு பொண்ணு, அவங்க ஆடினதுக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கணும்னு இந்த ஏற்பாடு. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, நீ அவளை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் என்றவரின் வார்த்தைகளை கேட்ட அன்னையும் மகனும் ஆடிதான் போயினர். என்னங்க இப்படி சொல்றீங்க? பழிவாங்கவா இந்த சம்பந்தம்? பேசுனீங்க, நம்ம பையன் வாழ்க்கையை பத்தி நினைச்சு பாத்தீங்களா? நீங்க பழிவாங்க சின்ன பிள்ளைங்க வாழ்க்கை தான் கிடைச்சதா உங்களுக்கு? என்ன இருந்தாலும் ராஜமாணிக்கம் அவருக்கு பிடித்த அண்ணன் ஆயிற்றே. தன் அண்ணன் மகள் தனக்கு மருமகளாவதை எண்ணி மனமகிழ்ந்தவர் கணவனின் எண்ணம் கண்டு தன் மனதினை மாற்றிக்கொண்டவராக, கஜேந்திரா, நீ சொல்றது சரிதான்பா. இந்த கல்யாணம் வேண்டாம். மறுபடியும் அந்த உறவு அந்து போனா போகட்டும். வேண்டாம் என்றவர் கணவர் அவரை தடுக்கும் முன்பே விரைவாக வெளியில் சென்றார். கணவன் அவரை தொடர்ந்து வர அனைவரும் அவர்களை பார்க்க தன் அண்ணன் முன் சென்று கைகூப்பியவர், அண்ணா, எங்களை மன்னிச்சிருங்க. எங்க பையனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அவன் வேற பொண்ண விரும்புறானாமா. இந்த நிலைமையில உங்க பொண்ணு மருமகளா வந்தா 2 பேரோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும். என்னம்மா இப்படி கடைசி நேரத்துல இப்படி சொல்ற? நீங்க பண்றத பார்த்தா பழைய பகைய மனசுல வச்சு பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு. உங்க பையன் வராதப்பவே தோணுச்சு என்று அங்கிருந்த உறவினர் கூற, என்னம்மா என்ன சொல்ற? கல்யாணத்தை நிறுத்த சொல்றியா என்றார் ராஜமாணிக்கம். அண்ணா, எதுவும் பழி வாங்கணும்னு பண்ணலண்ணா, இப்பதான் எனக்கு தெரியும், புரிஞ்சுக்கோங்க அண்ணா என்றார் வைதேகி. என்னத்தம்மா புரிஞ்சுக்க சொல்ற? ஏன் இத்தனை நாளா உன் பையனுக்கு தெரியாதா? இப்போ கடைசி நேரத்துல இப்படி துரோகம் பண்றீங்க. அண்ணா, மன்னிச்சிருங்க. அதை விட்டா நான் கேட்க எதுவும் இல்ல. என்னப்பா முத்தரசு, உன் சம்சாரம் எப்படி சொல்லுது என உறவினர் கேட்க, அவர்கள் பதற்றத்தை கண்டவர் மனதில் முழு திருப்தி அடையாமல் இருந்தாலும் இந்த அளவுக்கு அவர்களுக்கு நடந்ததில் பாதி திருப்தி அடைந்தவராக, நானும் பேசி பாத்துறட்ட மச்சா, ஆனா என இழுக்க, அப்போது அங்கு வந்த கஜேந்திரனை சக்தி கடுங்கோபத்தில் ஒரு அறை விட அவனை தடுத்தார் நாராயணன் தாத்தா. ஆனா முடிவு பண்ணி எங்க குடும்பத்தை அவமானப்படுத்திக்கிங்கல்ல, இனி நீங்க யாரும் இங்க ஒரு நிமிடம் நிக்க கூடாது, இப்பவே வெளியில போங்க என நாராயணன் தாத்தா அதற்றலாக கத்தியதில் மண்டபமே பேரமைதியில் மூழ்கியது. உடனே அவர்கள் அடுத்த வார்த்தை பேசாமல் மகனை அழைத்து கொண்டு செல்லும்போது
கஜேந்திரா, நீ இப்படி பழிவாங்குவன்னு நினைக்கல என சிவா அவனிடம் கூறி அருவருப்பாய் பார்க்க, ஒருவித விரக்தியில் அவள் நெற்றி வகுட்டிலிருந்த குங்குமத்தை பார்த்தவாறு வெளியேறினான். முத்தரசன் தன் பிளான் சொதப்பியதில் அதிருப்தி அடைந்தவராக, தன் மனையாளை முறைத்தவராக அவ்விடம் விட்டு நகர்ந்தார். முத்தரசு குடும்பத்தினர் சென்ற பிறகு ஆத்திரமே ரூபமாயிருந்த அந்த அரங்கின் மத்தியில் நின்ற ராஜமாணிக்கம், அஞ்சா நெஞ்சம் கொண்ட சிங்கம் போன்றவர், தன் மகளின் நிலை எண்ணி கலங்கிய விழிகளோடு நாராயணனிடம், அப்பா, நாம சொன்ன வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாப்பா என் பொண்ணு. அவளை இந்த நிலைமைக்கு தள்ளிட்டோமேப்பா என அவரது ஆதங்கத்தை தந்தையிடம் கொட்டிக் கொண்டிருக்க, விஷயம் கேள்விப்பட்ட நதியா அங்கு வர, மணமகள் அலங்காரத்தில் தேவதைகளின் தேஜசுடன் வந்த தன் மகளை கண்ட நொடியே உயிருள்ள பிணமாக அங்கிருந்த சேரில் அமர்ந்தார். அவள் தாய் கனகவள்ளியோ தன் மகளை கண்டவர், நதியா, இப்படி ஆகும்னு நாங்க நினைக்கலடா, எங்களை மன்னிச்சிருடா, இந்த கோலத்துல உன்னை இப்படி நிக்க வச்சிட்டோமேமா என கதறினார். சிவகாமியோ பேச வாய் வராமல் நின்றிருக்க, சிவா தன் தங்கையிடம் என்ன சொல்லி தேற்றுவதன் அறியாது அவளை அழைத்துச் செல்ல முயன்றாள். அப்போது நதியா, அக்கா, ஒரு நிமிஷம் என்றவள் தன் தாய் தந்தையிடம் சென்று, அப்பா, ஏன் இப்படி உடைஞ்சு போயிருக்கீங்க? நம்ம எதுவும் தப்பு பண்ணலப்பா, இது இதோட முடிஞ்சிருச்சுன்னு விட்டுருங்க, எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்கப்பா. நீங்க யாரும் என்ன நினைச்சு வருத்தப்படாதீங்க, ப்ளீஸ்மா, அழாதீங்க என அவளே குடும்பத்தினர் அனைவருக்கும் ஆறுதல் கூறினாலும், இந்நிலையிலும் அனைவரையும் பற்றி யோசிக்கும் தன் மகளை மெச்சுதலாய் நினைத்தாலும், மனம் விழாக நின்றவளைக் கண்டபோது அவரால் நிதானிக்க முடியவில்லை. பின் சிவா அவளை அழைத்துச் செல்ல, அங்கு வந்த பவி நாராயணன் தாத்தாவிடம், தாத்தா, இந்த நிலைமையில எனக்கும் கல்யாணம் வேண்டாம். நதி அழும்போது என்னால் சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்க முடியாது. பெரியவ, அவ கல்யாணமாகாம எனக்கும் வேண்டாம். நாம் யாருமே இப்போ சந்தோஷமா இல்ல. இந்த நிலையில எதுவுமே வேண்டாம் தாத்தா என்றவளை சிவகாமி பாட்டி, பவிமா, இப்படி பேசக்கூடாதுமா என அமைதிப்படுத்த, இவள் திருமணமும் நிற்கக்கூடாது என நாராயணன் ஏதோ முடிவெடுத்தவராக தன் குடும்பத்தை உள்ளழைத்துச் சென்றவர் ராஜமாணிக்கத்திடம், இங்க பாருப்பா, நதியாக்கு ஜாதகத்துல இந்த முகூர்த்தம் விட்டா நாள் தள்ளி போயிடும்னு சொன்னாங்க. என்ன வேணா நடக்கலாம்பா, அதனால் இந்த முகூர்த்தத்திலேயே கட்டாயம் கல்யாணம் நடக்கணும்பா. என்னப்பா சொல்றீங்க? இப்ப போய் யார தேடுவது? பார்த்து பண்ண எல்லாமே நம்மளை இப்படி பழி வாங்கிருச்சு. இதுக்கப்புறம் வேற ஏதாவது பண்ணி நம்ம பொண்ணை கஷ்டப்படுத்த வேண்டாம்பா. மறுபடி அவள் எதையும் சொல்லி காயப்படுத்த முடியாதுப்பா என்னால. என்னப்பா இது இப்படி சொல்ற? பேத்திய கஷ்டப்படுத்தணும்னு அண்ணன் நினைப்பாரா? எவ்வளவுதான் மாறுதல் வந்தாலும் இப்ப இங்க இருக்கிற ஜனங்க காது மூக்கெல்லாம் வச்சு நம்ம பொண்ணதாம்பா தப்பானவளா ஆக்குவாங்க. அண்ணன் சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கு என கந்தன் கூற, புரியுதுப்பா, ஆனா இப்ப இந்த நிலையில மாப்பிள்ளைய எங்க போய் தேட? நல்லவனா என்னன்னு தெரியாம அவமானத்துக்கு பயப்பட்டு என் பொண்ணை இன்னொருத்தர் கையில ஒப்படைக்க முடியாதுப்பா என அவர் கூற, மச்சான், நீங்க ஏன் யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கணும்? ஏன் மருமகளை எங்களுக்கே கொடுத்துருங்களேன் என்றார் சிவராமன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க என்றார் ராஜமாணிக்கம். நாங்க ஏற்கனவே பேசிக்கிட்டதுதான். நீங்க சொந்தம் சேரணும்னு நினைச்சதால உங்ககிட்ட கேட்கல. நானும் என் தம்பியும் நதியாவ வருணுக்கு கேட்கலான்னு நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள எல்லாம் நடந்துருச்சு என்று தன் கணவரை சுசீலா மெச்சுதலுடன் பார்த்தார். மாதேஸ்வரன், ஆமா மாமா, நானும் சகுந்தலாவும் கூட பேசினோம். நதியா வந்தா குடும்பம் எப்பயும் ஒத்துமையா இப்படியே இருக்கும்னு. எங்களுக்கு முழு சம்மதமாமா என மாதேஸ்வரன் ராஜமாணிக்கத்திடம் கூறினார். அதுக்கில்ல மாப்ள, இதெல்லாம் சரியா வருமா என்றார் ராஜமாணிக்கம். எல்லாம் சரியா வரும்பா, இதுக்காக தான் இப்படி நடந்திருக்கோ என்னவோ என கந்தன் கூற, ஆனா இதுக்கு நதியாவும் வருணும் சம்மதிப்பாங்களான்னு என அவர் இழுக்க, வருண் கிட்ட நான் பேசுறேன் அண்ணா என சகுந்தலா தன் கணவனை கூட்டிக் கொண்டு வெளியே சென்றார். இதை கேட்ட ராம், ரகு, பவி, சக்தி, நித்யா அனைவருக்கும் ஒருவித நிம்மதி ஏற்பட்டது. பின் மணமகள் வீட்டினர் நதியாவின் அறைக்கு படையெடுத்தனர். வானர படைகள் பெற்றோருக்கு முன்னரே வருணிடம் சென்று அரசல் புரசலாக கூற, முகத்தில் எவ்வித ஆர்வம் ஆனந்தமின்றி அமைதியாக நின்றவனை பார்த்தவர்கள் திருதிருவென விழித்து கொண்டுதான் நின்றனர். அவர்கள் கூறியதை கேட்டு எவ்வித உணர்வுமின்றி நின்றவனை பார்த்தவர்கள், என்ன வருண், எதுவும் சொல்லாம இருக்க என ரகு கேட்க, என்ன சொல்லணும் என அவன் கூற, நீ ஏதாவது சொல்லிதாம்பா ஆகணும். நாங்க ஒரு முடிவெடுத்திருக்கோம்
நதியாவுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணிரலான்னு என கேட்டுக்கொண்டே மாதேஸ்வரன் தம்பதியினர் உள்நுழைந்தனர். வெளியில என்ன நடந்ததுன்னு தெரியும் உனக்கு. இந்த நிலையில நாம தான் உங்களுக்கு துணையா இருக்கணும். நாங்க கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுப்பா. நீ வேற யாராவது விரும்புறியா என சகுந்தலா கேட்க, கேள்வியே தப்பு. யாராவது விரும்புறியான்னு கேட்காம இவங்க என்னடானா இப்படி கேக்குறாங்க என நடித்து கிசுகிசுக்க அவர்களுக்கு சிரித்து கொண்டனர். ஏமா திடீர்னு இப்படி கேக்குறீங்க என்றார் வருண். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுப்பா என்றார் சகுந்தலா. அது அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா என்றார் வருண். நதியா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அவ நம்ம வீட்டு மருமகளா வரணும்னு குடும்பமே விருப்பப்படறோம். பின் சிறிது அமைதி நிலவியது. சரி, இனி உன்கிட்ட கேட்க எதுவும் இல்ல. சீக்கிரம் ரெடியாகி வா என்றார் சகுந்தலா. அம்மா எதுக்கு என்றார் வருண். தவளை தன் வாயில கெட்டுடும் போலையே என்றார் ரகு. என்னம்மா திடீர்னு இப்படி சொல்றீங்க? பாவம் நதி, அவ இதை எப்படி எடுத்துப்பா என்றார் வருண். திடீர்னு இப்படி நடந்திருப்போம் சில்லப்பா. எங்களுக்காக நீ இந்த கல்யாணத்தை ஏத்துக்கோப்பா. நதியா உனக்கு பொருத்தமான பொண்ணுப்பா. வாங்க உனக்கு கெடுதல் பண்ணுவோமா என்றார் மாதேஸ்வரன். வருண் ஓவரா பண்றான்னா இந்நேரம் போய் மணமேடையில உட்கார்ந்திருக்கோம் என ரகு ராமிடம் கூறினான். உன்னை நம்பி வாக்கு கொடுத்துட்டோண்டா, மறுக்காம சம்மதம் சொல்லிடா என பெற்றவர்கள் அவனை பார்க்க, எவ்வளவுதான் தான் விருப்பப்பட்டவள் தனக்கு கிடைத்தாலும் அவருக்கென மனதிருக்கும் அல்லவா? மேலும் இந்த திடீர் மாற்றத்தை அவன் மனதும் ஏற்றுக்கொள்ள சிறிது அவகாசம் தேவைப்பட்டது. சரிம்லா, நதியாவுக்கு சம்மதம்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என வருண் கூறிவிட்டான். டே, நீ நினைச்சது தானே, இதுக்காக தானே இவ்ளோ அனுபவிச்ச, இப்ப ஏண்டா இப்படி நிக்கிற என்றார் ரகு. நான் நதிய லவ் பண்ணேன். ஆனா கல்யாணம் அவளுக்கு என்ன பிடிச்சாதான் பண்ணணும்னு இருந்தேன். இப்படி கட்டாயப்படுத்தி வரக்கூடாது என்றார் வருண். பட் நீ என்ன வேணாலும் பேசு. உனக்கு வேற ஆப்ஷன் இல்ல ராஜா. சோ இந்த ட்ரெஸ்ஸை சீக்கிரம் போட்டுக்கிட்டு வா. உனக்கு பிடிச்ச அதே பொண்ணுதான். நம்ம வீட்டையும் வாக்கு கொடுத்துட்டாங்க. ரொம்ப யோசிக்காத. அப்புறம் உன் வாழ்க்கையேதான் தடுமாற்றத்துல இருக்கும். உனக்கு நதிதான்னு ஆண்டவனே முடிவெடுத்தாச்சு என அவன் கூறிய கணம் அப்பெரியவர் கூறியது நினைவு வர ஆண்டவரின் திருவிளையாட்டை கண்டு வியந்துதான் போனான். மற்றொரு புறம் நதியா அறையினுள் சென்றவர்களில் நாராயணன் ஓரமாக நின்றிருந்தவளை அழைத்து, அம்மாடி இங்க பாருடா, நாங்க எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தானடா. ஆமா தாத்தா, இதுல என்ன சந்தேகம் என்றார் நதியா. அப்படின்னா நாங்க ஒரு முடிவெடுத்திருக்கோண்டா. நீ என்னன்னு கேட்டுட்டு ஒரு நல்ல பதிலா சொல்லணும் என்றார் நாராயணன். சொல்லுங்க தாத்தா என்றார் நதி. நாங்க உனக்கு இந்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவெடுத்திருக்கோமா என்றார் நாராயணன். தாத்தா அது என்ன சொல்றீங்க தாத்தா என்றார் நதியா. ஆமாமா, இப்ப எதுவும் இல்லனாலும் நாளைக்கு உன்னதாண்டா இந்த உலகம் தப்பா பேசும். அதனால நம்ம வருணுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவெடுத்திருக்கோமா நாராயணன். இதை கேட்ட சிவாவிற்கு இப்போதுதான் நதியின் திருமணத்தில் நிம்மதி வந்தது. வருணா, அவர் எப்படி தாத்தானா? மறுபடியும் இதெல்லாம் வேணா தாத்தா. நதி, அப்படி சொல்லாதடா. நீங்க 2 பேரும் அப்பா கௌரவத்தை எப்பயும் தலகுனிய வச்சதில்ல. இப்பவும் நம்மள பத்தி 4 பேர் பேசுற அளவு இருக்கணும்டா. வேறவங்கன்னா நான் உன்கிட்ட கேட்க வந்திருக்க மாட்டேன். வருண் தம்பின்றதுனாலதான் வந்தேன்டா. அவரை பத்தி நல்லா தெரியும். அங்க உன்னை அனுப்ப எங்களுக்கு எந்த பயமும் இல்ல. நீங்க எல்லாரும் அங்க ஒத்துமையா வாழுவீங்க. அதுல தாண்டா நம்ம குடும்ப பெருமையே இருக்கு. முடியாதுன்னு மட்டும் சொல்லிராதம்மா என்றார் ராஜமாணிக்கம். அப்பா, என்னப்பா இப்படி கேக்குறீங்க? நான் என்னன்னு சொல்ல? சரிப்பா, ஆனா நான் வருண் இதுக்கு என்ன சொல்வாருப்பா என அவள் கேட்க, மாப்ள ரெடிமா மருமகளே என சிவராமன் சிரித்த முகத்துடன் வர, அப்பா நான் வருண் கிட்ட பேசணும்பா என நதி கூற, சரி என பெரியவர்கள் ஒப்புக்கொண்டனர். அறையில் நதி நின்று கொண்டிருக்க அமைதியாக வந்த வருண் தன் வரவை செருமி தெரிவிக்க, அவன் புறம் திரும்பியவள், வருண், எனக்கு தெரியும் உன்னையும் கட்டாயப்படுத்தினாங்கன்னு. நீ என்ன என்ன உனக்கு பிடிக்கும்தான். அதுக்காக எனக்கு நீ ஒரு ஆப்ஷனா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால இதை நிறுத்திடலாமா என்றார் நதி. அவள் கூறியதை கேட்டவன், நேத்து கோவில் அழுதுகிட்டு இருந்தாலே ஒரு வேற யாராவது லவ் பண்றாளா? பெருசங்க சொன்னதுக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? அன்றைக்கு என்னவனுக்காகன்னு ஏதோ எழுதி வச்சிருந்தாலே, அது என்னவா இருக்கும்? யாருக்காக இருக்கும் என பல்வேறு கேள்விகள் எழ, நதியா எதுவும் அதிகமா யோசிக்க வேண்டாம். நான் கேட்டுறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ யாராவது லவ் பண்றியா என அவன் அன்னை அவனை கேட்டது போல கேட்டான். அதற்கு அவள் இல்லை என தலையாட்டியவுடன்,
அவன் மனம் புயலுக்கு பின் அமைதி நிலவ, இந்த கல்யாணத்துல விருப்பமில்லனா நீயே வீட்ல சொல்லிரு என்றான். இப்போதாவது அவனை பிடித்திருக்கிறது என நினைத்து. பேசினது போதும், டைம் ஆகுது, 2 பேரும் வாங்க என சிவாவும் ராமும் அவர்களை அழைத்துச் சென்று மணவரையில் அமர வைத்தனர். விட்டா இதுங்க பேசியே பிரிஞ்சிருங்க, இதுக்கு மேல பேசாம இருக்கிறது தான் நல்லது. என்ன மேடம் இப்ப எக்ஸ்ட்ரா பொலிவா இருக்கீங்க என ராம் சிவாவிடம் வினவ, இருக்காதா பின்ன, இந்த சந்தோஷத்தை தான் நான் எதிர்பார்த்தேன். என் தம்பி நினைச்சதும் நடக்குது, என் தங்கச்சிக்கும் நல்ல பார்ட்னர் அமையுது. இனி தம்பின்னு சொன்னா முறையே மாறிடும் மேடம். ஓ ஆமால்ல, சரி என் கொழுந்தன். பின் பெரியவர்கள் குறித்த பிரம்ம முகூர்த்தத்தில் அவர்கள் திருமணம் இனிதே நடைபெற்றது. வருவான் உன்னவன், அவனிடமிருந்து இன்றுனை காப்பான். அவன் கண்களிலே காதல் காண்பாய், அவன் அணைபினிலே உன் உயிரை உணர்வாய். தக்க சமயம் அவனின் அங்கத்திடமிருந்து உன்னை காப்பான். அவன் உன்னை முழுமையாக்குவான், உனக்குள் முழுமையாவான். நும் பேரின் பொருளின் பாதியவன், உந்தன் பாதியாவான். இது அந்த மாயவன் முடிவு, அவனின் விளையாட்டு. மாயைகளை வென்று அவனிடம் சேர்வாய் பெண்ணே. இதுடன் நினைவெல்லாம் நீதானே தொடர்கதை முடிந்தது. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கதையில் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.